மைக்கேல் ஜார்டன் இது சாதா பாஸ்கெட் பால் பிளேயரோட கதை இல்லை. இது ஃபெயிலியரால ஒரு செதுக்கப்பட்ட கதை. Feb 17, 1963 அன்னைக்கு இவர் பிறக்கிறாரு. எனக்கும் இவருக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே வருது. இவருக்கு சின்ன வயசுல பேஸ்பால் தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த கேம் தான் விரும்பி விளையாண்டு இருந்தாரு. இவரோட ஸ்கூல்ல சீனியர்ஸ் பாஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாஸ்கெட் பால் டீம்ல சேர்றாரு. அங்க பிராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவரோட ஸ்கூல்ல நேஷனல் டீம் செலக்ஷன் நடக்குது. இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. வீட்டுக்கு வந்து சந்தோஷமா அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நேஷனல் டீம் செலக்ஷன்ல என் பேர் கண்டிப்பா எடுத்துருவாங்க, நான் செலக்ட் ஆயிருவேன், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா அந்த லிஸ்ட்ல இவரோட பேர் இல்லை, இவரோட ஃப்ரெண்டு பேர் மட்டும் இருக்கு. சரி, கோச் கிட்ட போய் என்னதான் கேட்போம் அப்படின்னு கேட்டா, ஆமா உன் பேரை நான் தான் ரிமூவ் பண்ணேன், நீ நல்லா தான் விளையாண்ட, ஆனா உனக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ்க்கு மெயினா முக்கியம் ஹைட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் திருப்பி வீட்டுக்கு வந்து யாருக்கிட்டையுமே பேசாம இவரோட ரூம்ல போயிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுகிறாரு. திருப்பி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு கோச் கிட்ட சொல்றாரு, கோச் எனக்கு பஸ்ல ஒரே ஒரு சீட் இடம் மட்டும் விட்டு வைங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா நீ கேம்ஸ்ல விளையாடல, எப்பறம் நீ வருவ அப்படின்னு கேட்கிறாரு. அட்லீஸ்ட் மேட்சை பாக்குறதுக்காக வச்சு வரேன் கோச் அப்படின்னு சொல்றாரு. கோச் இவர்கிட்ட சொல்றாரு, அப்படி நீ வந்தா தண்ணி கேன் தூக்குறதுக்கும் அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ஜெர்சி எல்லாம் சுமக்க வேண்டி வரும்னு சொல்றாரு. இவரும் சரி கோச் பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போன உடனே இவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அன்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்கு இவரோட அப்பா அம்மா அவரோட பையன் விளையாடுறானேன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அங்க பார்த்த விஷயம், அவங்களோட பையன் பிளேயர்ஸ்க்கு தண்ணி கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான். அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா அழுகிறாரு. மைக்கேல் ஜார்டனும் இவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறதும் அவங்க அழுகிறதையும் பார்த்து இவர் தலை குனிஞ்சு போய் ரொம்ப சங்கடப்பட்டு நிக்கிறாரு. அந்த மொமெண்ட்ல அவர் டிசைட் பண்றாரு, அடுத்த வருஷம் நான் இந்த கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுவேன்டான்னு. அடுத்த நாள்ல இருந்து அவர் டே அண்ட் நைட் பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு வருஷத்துல இவரோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்றாரு. இவரோட 16வது வயசுல டீம் செலக்ஷன் திரும்பி நடக்குது. அந்த லிஸ்ட்ல மைக்கேல் ஜார்டனோட பேர் இருக்கு. எந்த ஒரு கிரவுண்ட்ல போன வருஷம் தண்ணீர் கேன் தூக்கிட்டு இருந்தாரோ அதே கிரவுண்ட்ல அவர் இறங்கி விளையாடுறாரு. NBA டீம் இவர் நல்லா விளையாடுறாருன்னு சொல்லி அவங்க டீம்ல எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு காரணம் சொல்லி ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்காக காரணமே வச்சுக்க கூடாது. NBA டீமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சக்சஸ் தான். ஒரு மேட்ச்ல 30 பாயிண்ட்ஸ் இவர் மட்டுமே எடுத்து டீமை ஜெயிக்க வச்சிருக்காரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமான வருஷமே 1996. ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. மைக்கேல் ஜார்டன் ரொம்ப உடஞ்சு போய் ஒரு 3 வருஷம் பாஸ்கெட் பால் இருந்து பிரேக் எடுத்துட்டாரு. 3 வருஷம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வெளியில வருது, ஐ ஆம் பேக் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் விளையாடுற கேம்ஸ் ஒவ்வொன்றுமே சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெயிலியரை நான் மாறி மாறி அடிச்சும் நான் திருப்பி திருப்பி எந்திரிச்சு நின்னேன், அதனாலதான் நான் இப்ப சக்சஸா இருக்கேன்னு சொல்றேன். பாய்.